வணக்கம் வணக்கம். திரை இன்றைய தினம் மகா கவிஞர் பிறந்தநாள், 100வது ஆண்டு பிறந்தநாள். அந்த தாத்தா பிறந்தநாளுக்கு நம்மக்கிட்ட இப்போ இருக்கும் மகா கவிஞர் தாத்தா அவங்க தான் சொல்லணும், பெரியவங்க. அவங்கள பற்றி அனுபவங்களை, ஞானம் தான் சொல்ல முடியும். நம்மெல்லாம் அஞ்ஞானம் கேட்டுக்கிட வேண்டியதான். சிவா. வணக்கம். திரை யூடியூப் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கவியரசு கண்ணதாசன் அவருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி உங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஆசிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞருடன் என்னுடைய அனுபவங்கள் என்று இப்போது நான் சொல்வதை எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய சின்ன வயதில் நான் கவிதை புத்தகங்களை நிறைய படிக்க ஆரம்பித்தேன். திராவிட இயக்க கவிஞர் பாரதிதாசன் தொடங்கி வாணிதாசன், முடியரசன், முருகசுந்தரம், இப்படி நிறைய கவிஞர்கள் வரிசைகளாக படித்து கொண்டிருந்த இடைப்பட்ட காலத்தில் கவியரசு கண்ணதாசன் கவிதைகள் என்ற நூலை நான் எங்கிருந்து படித்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். காவிய கழகம் என்ற பதிப்பகத்தின் பெயரில் கண்ணதாசன் கவிதைகள் என்ற நூல் முதலாக வெளிவந்தது. இன்றைய தலைமுறை நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் நான் பள்ளிக்கல்வி துண்டிக்கப்பட்டு ஒரு காயலான் கடை, இரும்பு கடை என்று, பழைய இரும்பு கடை, நம் பக்கத்து கங்கை கொண்டான் இஸ்லாமியர்கள் அதில் வண்டி தள்ளுகிறவர்கள் இருப்பார்கள். அதில் முதலாளியும் நம் ஊர்க்காரர் தான், கங்கை கொண்டான் இஸ்லாமியர். அவர் கடையில் இருந்தபோது அவருடைய வீடு அமைந்த கரையில் இருந்தது. அவருக்கு மதிய சாப்பாடு அங்கே இருந்து தான் நான் தான் எடுத்து வருவேன். போகிற வழியில் தெருவுக்கு 5-6 திமுக மன்றங்கள் இருக்கும். இலட்சிய நடிகர் SSR வாசகர் மன்றம், புரட்சி நடிகர் MGR வாசகர் வட்டம், அறிஞர் அண்ணா படிப்பகம், நாவலர் நெடுஞ்செழியன் படிப்பகம், இப்படியெல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு படிப்பகத்தில் மேற்கு மாம்பலத்தில் அந்த புத்தகம் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஆண்டு என்று பார்த்தால் 66 கூட இருக்கலாம். அந்த புத்தகத்தை படித்ததெல்லாம் நான் கண்ணதாசன் என்கிற கவிஞரை கவிதைகள் வாயிலாக நான் அறிந்து கொண்டது. அதற்கு முன்பாக திரைப்பட பாடல்களில் நிறைய கேட்டிருக்கிறேன். படங்களில் அந்த பாடல்களை கதை தலைவனோ தலைவியோ படிக்கிறதையும் கேட்டிருக்கிறேன். அதிலே முக்கியமாக கண்கள் இரண்டும் இனி உண்மை என்று காணுமோ என்ற தொடங்குகிற பாடல் எனக்கு மிக முக்கியமானது. அந்த வயதில் இல்லை, இடையிடையே கூட நான் அந்த பாடல்களை முணுமுணுப்பது உண்டு. அதற்கு பிறகுதான் நான் கண்ணதாசன் என்கிற பெயர் கொண்ட புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பித்தேன். அதிலே அவர் சாத்துசுய் யோகியார் கவிஞர் சாத்துசுய் யோகியாருடைய கண்மணி ராஜம் என்கிற கவிதையை மிகவும் பாராட்டி எழுதியிருப்பார். உண்மையிலேயே அந்த கண்மணி ராஜம் என்பது கவிஞர் சாத்துசுய் யோகியாருடைய மகள். அந்த மகள் மறைவை நினைத்து அவர் ஏங்கி எழுதிய அந்த பாடலைத்தான் கண்ணதாசன் குறிப்பிட்டிருப்பார். அதை படித்த பிறகுதான் நான் சாத்துசுய் யோகியாருடைய தமிழ்குமரி என்ற தொகுப்பை மேற்கு மாம்பலம் நூலகத்தில் கண்டெடுத்து படிக்க ஆரம்பித்து சாத்துசுய் யோகியாரை தெரிந்து கொண்டு தன்னுடைய காலத்தில் தான் படித்த கவிதைகளை பற்றியும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்பதை அந்த கட்டுரை நூறு வாயிலாக நான் தெரிந்தேன். பிறகு ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா என்று படித்ததெல்லாம்
நான் வளர வளர அந்த புத்தகங்கள் எனக்கு படிக்க கிடைத்ததில்லை. எல்லா புத்தகங்களையுமே நான் நூலகங்களின் வாயிலாக தான் தெரிந்து கொண்டேன். அதில் ஒன்று தான் வனவாசம். வனவாசம் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு புத்தகம், அவருடைய சொந்த அனுபவம். அதிலே கூட அப்போது அவர் திமுகவை விட்டு விலகுகிறதுக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஏவிபி ஆசைத்தம்பி நடத்தி வந்த நாளிதழில் தனியரசு அந்த பத்திரிகை நாள், அதிலே போய் வருகிறேன் என்ற தலைப்பில் அவர் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த காலகட்டத்தில் வந்த தமிழ் உரைநடையில் அது புத்தம் புதியதான ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய கட்டுரை. அதே போல மறைமுகமாக கட்சியிலே இருந்து விலகுவதை பற்றியும் அதே தனியரசு என்று தான் நினைக்கிறேன் அந்த நாளிலே எழுதியிருப்பார். அந்த காலகட்டத்தில் அவர் ஏவிபி ஆசைத்தம்பியின் அந்த நாளிதழ்களில் தொடர்ந்து அவர் அவ்வப்போது எழுதி வந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நான் நேரடியாக அவரை பார்த்தது என்றால் தனிப்பட்ட முறையில் அல்ல, அவர் அதிலிருந்து விலகி ஈவேக்கு சம்பத் அவர்களும் கண்ணதாசனுமாக சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி வந்து தமிழ் தேசிய கட்சி தொடங்கி அந்த தமிழ் தேசிய கட்சி கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஈவேக்கு சம்பத்தும் கவிஞர் கண்ணதாசனும் மற்றும் நெடுமாறன், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்ற தலைவர்களும் காங்கிரஸில் சேர்ந்த போது காங்கிரஸில் சேர்ந்த பிறகு கண்ணதாசன் நவசக்தியில் எழுதி கொண்டிருந்தார். தினமும் ஒரு பக்க அளவிலே இருக்கும். அதில் அன்றைய அரசியல் நடப்பு அதிலெல்லாம் இடம்பெற்றிருக்கும். அதை நான் தொடர்ந்து படித்து வந்தேன். அதற்கு முன்பாக அவர் நடத்திய பத்திரிகை கடிதம், அதற்கும் முன்பாக அவர் தென்றல் என்ற பத்திரிகையை சொந்தமாக நடத்தி வந்தார். அந்த காலகட்டத்தில் மவுண்ட் ரோட், இன்றைக்கு அண்ணா சிலை என்று அழைக்கப்படுகின்ற மவுண்ட் ரோட்டில் அறிஞர் அண்ணா, நெடுஞ்செழியன், மற்ற என் நடராசன், மற்ற திமுக தலைவர்கள் மதியழகன் எல்லாருமே அநேகமாக அவரவரும் ஒவ்வொரு பத்திரிகை நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். திமுகவுக்கு இந்த நம் நாடு என்று நினைக்கிறேன் அந்த பத்திரிகை வந்ததில்லை. அது முதலில் நெடுஞ்செழியன் ஆசிரியராக இருந்தார் என்று நினைவு. அண்ணாவே ஆசிரியராக இருந்த பத்திரிகை அது. அதற்கப்புறம் காஞ்சி என்ற அண்ணா நடத்தினார். அதெல்லாம் அந்த காலகட்டத்திலே நான் வாசகனாக இருந்து அதை படித்து கொண்டிருந்த காலகட்டம். அதற்கப்புறம் அவர் கண்ணதாசன் முதலாக நடத்தியது தென்றல். அந்த தென்றல் பத்திரிகையை அவர் கைவிட்டு போனது ஒரு சோகம். அந்த சோகத்தையுமே அவர் தென்றல் பத்திரிகையை தன் கைவிட்டு போனதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதற்கு பிறகுதான் அவர் கடிதம் பத்திரிகை நடத்தி தொடர்ந்து அவர் வாழ்ந்த காலம் எல்லாமும் ஏதோ ஒரு பத்திரிகையை அவர் சொந்தத்தில் நடத்தி கொண்டிருந்தார். அப்படி வந்ததுதான் கண்ணதாசன் என்ற அவருடைய பெயர் தாங்கி வந்த அந்த பத்திரிகை முழுக்க இலக்கியம் சார்ந்ததாகவே இருந்தது. அதில் அரசியல் கிடையாது. அதற்கு பத்திரிகையாளர் கார்த்தியும் அவருடைய ஒன்றுவிட்ட தம்பி, கவிஞருடைய ஒன்றுவிட்ட தம்பி ராமகண்ணப்பனும் இணையாசிரியராக இருந்து நடத்தினார்கள். அந்த பத்திரிகையுமே கொஞ்ச காலத்தில் நின்று விட்டார். அதிலே நீலபத்மநாபன், மாதவன், அந்த காலகட்டத்து எழுத்தாளர்கள் கர்ணன், இப்படி நிறைய இலக்கியவாதிகள் தான் அதிகமாக அதிலே எழுதி வந்தார்கள். கண்ணதாசன் செப்புமொழி 18 என்று பழமொழி மாதிரி அல்லது குறுகிய அளவிலான அவருடைய எண்ண ஓட்டங்களை சொல்லக்கூடிய 18
துண்டு செய்திகளை, நறுக்குச் செய்திகளை சொல்லியிருப்பார். அதுதான் செப்பு மொழி 18. கவிதைகள், அவருடைய கவிதைகள். அது அந்த பத்திரிகையின் கடைசி பகுதியிலே அவருக்காக ஒரு 16 பக்கம் போல் அவரே எடுத்துக்கொண்டு அதில் கவிதைகள் இது போல எல்லாம் எழுதுவார். குட்டி கதைகள் நிறைய எழுதியிருக்கிறார். அந்த குட்டி கதைகள் நூலாகவும் வெளிவந்தது. அதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்த பிறகு காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸில் உள்ள ஆர்வலர்கள் அவருடைய பிறந்த நாளை தேனாம்பேட்டை காமராஜர் திடலில் நடத்துவார். அந்த திடலில் கவியரங்கம் நடக்கும். அதற்கு அவரே தலைமை தாங்கி நடத்துவார். மற்ற கவிஞர்கள் கவிதை படிப்பார்கள். அந்த கவியரங்கங்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து போயிருக்கிறேன். அது எனக்கு அந்த காலகட்டத்தில் மிகவும் உவப்பான ஒன்றாக இருந்திருக்கிறது. அதன் பின்னர் நான் பத்திரிகையாளன் ஆனது 1979 விசிட்டர் அனந்த் நடத்திய, அவர் ஆசிரியராக இருந்து நடத்திய விசிட்டர் என்கிற பத்திரிகை. அதில் அந்த பத்திரிகை இன்றைக்கு வருகிற புலனாய்வு இதழ்களுக்கெல்லாம் முன்னோடி. விசிட்டர் அனந்த் துக்ளக் பத்திரிகையில் இருந்தார். மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்களில் நடக்கிற குறைகளை எல்லாம் அவரே நேரே போய் பார்த்து எழுதுவார். விசிட்டர் என்ற பெயர். அவர் சோமிடமிருந்து விலகி வந்து இன்னொரு பத்திரிகை நடத்துகிற காலத்தில் தான் நான் அதில் போய் சேர்ந்தேன். நண்பர் எழுத்தாளர் வண்ணநிலவன் சொல்லி அனுப்பினார். அங்கே நான் புதுப்பிடராக இருந்தபோது மதுவிலக்கு பற்றி ஒரு கவர் ஸ்டோரி வந்தது. அப்போது அந்த கவர் ஸ்டோரியில் பொதுவாக என்ன என்றால், மதுவிலக்கை ஆதரிக்கிற ஒருவர், மதுவிலக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒருவராக நேர்காணல் செய்வதற்காக நான் அகிலனிடம் மதுவிலக்கை ஆதரிக்கிற விதமாக பார்த்துவிட்டு வந்தேன். மதுவிலக்கை எதிர்க்கிறவர்களாக யாரை பார்ப்பது என்றபோது நான் ஜெயகாந்தன் பெயரை தான் முதலில் சொன்னேன். ஜெயகாந்தனுடைய மனத்துக்கும் அதற்காக போயிருந்த போது அவர் என்ன விஷயம் என்று கேட்டால், இது போல கவர் ஸ்டோரிக்கு மதுவிலக்கை ஆதரிக்கிற எழுத்தாளராக அகிலனை பார்த்து விட்டோம், உங்களை மதுவிலக்கு பற்றி உங்களிடம் கேட்க வேண்டும். அவர் ஒன்றுமே பதில் சொல்ல, முக ஜாடையிலேயே தலையை அசைத்து வேண்டாம் என்று நயத்தக்க நாகரிகத்தோடு மறுத்துவிட்டார். பிறகு யாரை பார்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் கவிஞர் கண்ணதாசனை பார்க்கலாம் என்று தோன்றியது. அவரை போய் நான்